தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து நேற்று பாஜக திமுக தவிர பாக்கி எந்த கூட்டணி அமைக்க தயார் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உருவாக போது கொடி பறக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. கூட்டணி வரதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அவருடைய கருத்தை சொல்லியிருக்கார். நாங்கள் யாரையும் கூப்பிடலை. இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்குது. அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர பகைவரும் கிடையாது. அவரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இன்னொரு கவுண்ட் கட்சியில் யாரும் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும். அதனால் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். இப்போ திமுகவில் இவ்வளோ கூட்டணி ஸ்ட்ராங் சொல்கிறீங்க. நேற்று கூட அவர் சார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கன்னியாகுமரியில். காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடலை. அது எப்போ தேர்தல் அது வரைக்கும் நீடிக்கணும்ல உங்களுக்கு. நேற்று ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்துக்கிடல காங்கிரஸ் கட்சி. அதனால் கூட்டணி கட்சிகள் எல்லாமே கூட்டணியை விரிசல் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா? அவங்க கலந்துக்கலன்னா இதுக்கு அது அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. காமராஜர் படம் போடுறதுனால கலந்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாவேகா குறித்து நேற்று நீங்கள் பேசியிருந்தீங்க. ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லைன்னா அவங்க 3 கவுன்சிலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 இருக்காங்களா? பரவாயில்ல. புதுக்கோட்டை மாநகராட்சியில் அவங்க இருக்காங்க. சுயேட்சையாக போட்டியாலும் இப்போ தாவேகா இருக்காங்க. சரி ஓகே. அதில் கிடந்த அப்படிப்பட்ட கட்சியை எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர் இவராக கூப்பிட்றாரு ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சின்னு சொல்கிறீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் ஏன் அந்த கட்சியை? நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. குறைச்சில்லனே. ஏன் தெரியுமா? இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கலை. நான் யாரையுமே பொதுவாக இப்போ இதுவரையிலும் நாகரிகமாக தான் எல்லாருமே பேசிட்டு வரோம். இனிமேலும் நாகரிகமாக தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ இல்லை. அவங்க இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. இவங்க சட்டமன்ற தேர்தலோடு இன்னும் சந்திக்கலை. இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்கிறாங்களங்கிறதுனால தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி வெளியே படுத்த போகிறீங்கிறது எனக்கு தெரியல.